ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்தூரி பார்ட்னர்ஸ். ரேஷன் கோதுமையை கழுவி காய போட்டிருக்கேன். இது அடிக்கிற வெயிலில் ஒரு 1/4 ஹவரில் காஞ்சிடும். இதிலிருந்து கோதுமை ரவையும் சம்பா கோதுமை ரவைன்னு கடையில் வாங்கி செய்வோம். அதையும் எப்படி பிரிச்செடுக்கலான்றதை பார்க்கலாம். ஈரம் இல்லாமல் காஞ்சதும் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம முதல்ல புடைக்கணும். மைதாவில் செய்கிறத விட கோதுமையில் செய்கிறது ரொம்ப நல்லது. புடைச்சி க்ளீன் பண்ணாதான் இதில் ரேஷன் அரிசி கலந்ததெல்லாம் தனியாக பிரிச்செடுக்க முடியும். தூசிலாம் வேற இருக்கும். அதனால் புடைச்சாதான் அது க்ளீன் ஆகும். அதனால் புடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மில்லுலேயே அரைக்க கொடுக்கணும். இப்போ எல்லாத்தையும் நான் எடுத்து இந்த பாத்திரத்தில் வச்சுருக்கேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அரிசியும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிருக்கு இதில். அதனால் இதை தனியாக பிரித்து எடுக்கணும். கொஞ்சமாக நான் இப்போ எடுத்துக்கிறேன். புடைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக கொட்டிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் நீங்கள் புடைக்கிறீங்கன்னா கொஞ்சமாக கொட்டி புடைச்சி பாருங்கள். முரத்தோட அடியில் வந்து தட்டி கொடுக்கணும். முரத்தையும் பிடிச்சிட்டு 2 கையுமே தட்டணும். எப்படி தட்டணும்னு பாருங்கள். இது போல் தட்டி கொடுங்க. லேசான பொருள்லாம் முன்னாடி வந்துடும். தூசி இருந்தாலும் சரி, அரிசி இருந்தாலும் சரி முன்னாடி வந்துடும். அதை நம்ம இப்படி தள்ளி விட்டுடணும். தூசியும் அந்த அரிசியும் இருக்கிற வரைக்கும் நம்ம புடைச்சிட்டே இருக்கணும். புடைச்சி அந்த தூசியும் அரிசியும் வந்ததுக்கப்புறம் நம்ம கீழே வச்சிடலாம். இப்போ பார்த்தா உங்களுக்கே தெரியும். இப்போ கோதுமை மட்டும்தான் இருக்குது, மீதியெல்லாம் கீழே வந்துடுச்சு. அரிசி பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக எடுத்திருக்கேன். கோதுமையும் க்ளீனாக இருக்குது, எந்த அரிசியும் மிக்ஸ் பண்ணி இல்லை. இது போல் தான் புடைச்சி எடுக்கணும். எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் கோதுமை. இது 2 கிலோ கோதுமை. இந்த கோதுமையை மாவு மில்லில் கொடுத்து இதை 2ஆக உடச்சி தாங்கன்னா உடச்சி தருவாங்க. இது போல் தான் இருக்கும் உடச்சதுக்கப்புறம். இது பார்த்திங்கன்னா மாவாகவும் இருக்குது, ரவையாகவும் இருக்குது. இப்போ இதை நம்ம ஜலிக்கணும். ஜலிக்கிறது வந்து மாவு ஜல்லடையில் ஜலிக்கக்கூடாது. எண்ணெய் வடிகட்டி பெரிய சைஸில் தான் நான் ஜலிக்கிறேன். இது போல் இருந்தால் தான் நம்ம ஜலிக்கிறது கரெக்டாக வரும். அந்த ரவைலாம் தனியாக வந்துடும், மாவாக இருக்கிறதையும் தனியாக வந்துடும். பெரிய சைஸ் மட்டும் தங்கிடும் மேலேயே. அதனால் இந்த சைஸ் வாங்கி நீங்கள் ஜலிங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ ஜலிக்கும் போது மாவு ரவையாக இருக்க சின்ன சைஸ்லாம் கீழே விழுந்துடுது. பெரிய சைஸாக இருக்கிறது மட்டும் மேலேயே நிற்கும். மேலே நிற்கிறத வச்சு தான் நம்ம சம்பா கோதுமை ரவைன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறோம். நம்ம வீட்டிலையே இது போல் செய்யும் போது நமக்கு சம்பா கோதுமை ரவை கிடைக்கும். இது மாதிரி மாவு போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஜலிக்கணும். இது மாதிரி நம்ம ஜலிக்கும் போது கோதுமை ரவையும் சம்பா கோதுமை ரவையும் நமக்கு 2 விதமாக கிடைக்கும். நீங்களும் இது போல் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஈஸியாகவும் வந்துடுச்சு ஜலிக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், சம்பா கோதுமை ரவைன்னு சொல்லிட்டு நம்ம கடையில் வாங்குவோம், அதே போல் இருக்குது பாருங்கள். நம்ம ரேஷன் கோதுமையிலேயே இது போல் நம்ம எடுத்துக்கலாம். பிரிச்செடுத்த 2த்தையுமே தனித்தனி ஹேர்டெக் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இது போல் பயனுள்ள தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த கோதுமை ரவையில் தான் நம்ம அடை செய்ய போகிறோம். இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இதில் செய்யும் போது ஒரு தனி டேஸ்ட்டு தெரியுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கும் ரொம்ப நல்லது கோதுமை மாவில் நம்ம செய்யும் போது. இது வந்து சம்பா கோதுமை ரவைன்னு சொல்லுவாங்க. இனிமேல் கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம வீட்டிலே சம்பா கோதுமை ரவையை ரெடி பண்ணிக்கலாம். இதை சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.